பிரச்சனைகளை சிந்திக்கலாம், போராட்டங்களை சிந்திக்கலாம், சவால்களை சிந்திக்கலாம். அதே சிந்திக்க என்ன உண்டாகும்னா எனக்கு கவலை வரும், அழுத்தம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். அதற்கு பதிலாக நான் தேவனை சிந்திக்கலாம், தேவனோட உண்மை தன்மையை சிந்திக்கலாம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உலகம் முழுவதும் பிரச்சனை நிறைந்த உலகம், போராட்டங்கள் நிறைந்த உலகம், விழுந்து போன உலகம், இருள் நிறைந்த உலகம். இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நமக்கு விரும்பாத எத்தனை சம்பவங்கள் நடக்குது. சில சம்பவங்களை கேட்டோம்னா ஏன் நடக்குதுன்னு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்குது, ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு நம்மளால விளக்க முடியாது. ஆனால் ஒரு காரியம் அத்தனை விளக்க முடியாட்டா கூட, ஏன் நடந்தது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா கூட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் மனதை தேவ சமாதானம் ஆளுக சிலத்துக்கு இடம் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, இது தேவன் இல்லைன்னா செய்ய முடியாது. தேவன் இல்லைன்னா சமாதானம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் எங்கேயாச்சும் வெளியே போவாங்க, இல்லாட்டா மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டாச்சும் ஒரு தம்மை போட்டு வருவாங்க. அது என்னன்னா தேவன் இல்லாமல் தற்காலிகமான ஒரு சமாதானத்தை தேடுவது. இது சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனே அந்த ஆவியில் இருக்க சமாதானத்தை மனதில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்படி செய்வதுன்னு சொல்றார். 4ஆம் வசனம் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். 6ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலை எங்கே வருது? கவலை மனசுல வருது. ஆவியில கவலையே கிடையாது. ஆவி தேவ சமாதானத்தை நிறைந்திருக்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்குன்னா சின்ன காரியம் பெரிய, எதை குறித்து கவலைப்படாமல் சொல்றது மட்டும் பதில் கிடையாது. யாருமே கவலைப்பட விரும்பல. கவலைப்படாதீங்கன்னு சொல்றது மட்டுமல்ல, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, என்ன செய்யணும்னு சொல்லுகிறாய். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பத்தை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதுக்கும் கவலைப்படாதீங்க, கவலைப்படாம ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணு சொல்லும் பொழுது முதல்ல தேவன்கிட்ட பேசுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஆம்பளைகளுக்கு தான் வருது, பொம்பளைகளுக்கு வரவே மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியலங்க. ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு, ஏதாச்சும் ஒரு பொம்பளை ஹார்ட் அட்டாக்ல செத்துருச்சான்னு இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லைங்க. ஹார்ட் அட்டாக்ல செத்ததெல்லாம் யாரு? ஆம்பளைங்க தான் கேட்குறாங்க. என்ன பெண்களுக்கு ஹார்ட் இல்லையா? என்ன பிரதர்? கவலை இல்லை, அதான் பிரச்சனை. கவலை இருக்கு, அந்த கவலையை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். வெளியே சொன்னோம்னா நம்முடைய ஆண்மை குறைஞ்சிருமோ, நம்ம தப்பாக நினச்சிடுவோம், உள்ளத்தையே வச்சு அடக்கிடுவோம். கவலைப்படுறீங்களா? சில காரியங்கள் என்ன செய்யுன்னு தெரியலையா? தேவன்கிட்ட போய் பேசுங்க. எப்படி உங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசுனாங்களோ அதே மாதிரி தேவன்கிட்ட நடந்த பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட பேசுங்க, தப்பே கிடையாது. பாஸ்டர் அவிசுவாசம் இல்லையா? உறவுது. முதல்ல அவர்கிட்ட பேசுங்க, உறவாடுங்க. என்னன்னாலும் தேவ பிரசன்னத்தை தேடி போங்க. போகும்போது அவர் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவார்னா ஆமாப்பா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பதில் சொல்லுவார். தேவன் நம்மகிட்ட பேசினார்னா பதில் சொல்லுவார், எக்ஸாக்ட் பதில் சொல்லுவார். அந்த சூழ்நிலைக்கு தேவையான எக்ஸாக்ட் பதில் சொல்லுவார். அந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல தேவனிடத்துல பேசுகிறோம். பேசும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார், ப்ராமிஸ் பண்றார். இந்த சூழ்நிலைக்கு இதான் பதில்னு ப்ராமிஸ் பண்றார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு பிரேயர் ஆஃப் பெட்டிஷன் பண்றோம். அதுக்கப்புறம் தான் விசுவாச ஜெபம் வருது. முதல்ல சும்மா ஜெபிக்கிறோம், பேசுறோம். மனதில் வர்ற எண்ணங்கள், தாவீது சொல்றான் பார்த்தீங்களா, ஆண்டவரே அவங்க பல்ல உடங்கிங்கிறான். அது ஜெபமா? பல்ல உடங்கி ஜெபமாங்க? ஜெபம் இல்லைங்க, கான்வர்சேஷன், உறவு. சில இடத்துல சொல்றான் ஆண்டவரே கைவிட்டீரோங்கிறான், மறந்துட்டீரோங்கிறான். அப்புறம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை ஆண்டவரே கைவிட மாட்டேன், தகப்பனின் தாயும் கைவிட்டா கூட கைவிட மாட்டேன். அப்புறம் விசுவாச உணர்வுகளையும் பேசுறான், விசுவாசத்தையும் பேசுறான். நான் சொன்னது புரியுதுங்களா? உணர்வை பேசுங்க, தேவன்கிட்ட பேசுங்க, எந்த தவறும் கிடையாது. என்ன ஒரு உறவு.
பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, அதான் விண்ணப்பம். எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களே ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால். ஆங்கில பைபிள் நல்லா இருக்கும், ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் இருக்கும். முதல்ல ப்ரேயர் பண்றோம், இரண்டாவது காரியம் சப்ளிகேஷன். சப்ளிகேஷனா ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன். ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன்னா விசுவாச ஜெபம். இது என் வாழ்க்கையில் நடக்கும், இது வாக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த சூழ்நிலை இந்த வார்த்தையின் அடிப்படையில் மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி முதல்ல கவலைப்படலை, ஜெபிக்கிறோம். அப்புறம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை வாக்குத்தத்தத்தை வச்சு உரிமை பாராட்டுகிறோம். இது எனக்கு சொந்தம், நீ சொல்லி இருக்கிற உரிமை பாராட்டுகிறோம். அப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு விசுவாசித்தீங்கன்னா அடுத்து என்ன வரணும்? சோத்திரம் வந்துடணும். அடுத்து எங்கே வேணா சோத்திரம் வரணும், தேங்க்ஸ் கிவிங் வந்துடணும். நன்றி ஆண்டவரே அப்படின்னு நன்றி வந்துருச்சுன்னா நீங்க விசுவாச மண்டலத்துக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கீங்க நிறுத்தீங்க. சந்தோஷமா இருக்கிறோம், அப்புறம் கவலைப்படுகிறோம், அப்புறம் சோத்திரம் சொல்றோம் சொல்ல முடியாது. சந்தோஷமா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேங்க்ஸ் கிவிங் பண்றோம், நன்றி சொல்றோம். தெரிந்தெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் கவலைப்படுகிறதையும் தெரிந்து கொள்ளலாம், தேங்க்ஸ் பண்றதையும் தெரிந்து கொள்ளலாம், சந்தோஷமா இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம், நன்றி சொல்லணும் தெரிந்து கொள்ளலாம். எப்படி ஆரம்பிக்கிறது? 4ஆம் வசனத்துல சந்தோஷமா இருங்க. எப்படி முடிக்கிறாரு? சோத்திரத்தோட முடிக்கிறாரு. கர்த்தருடைய ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா? பரமண்டல பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக. எப்படி ஆரம்பிக்குது? சோத்திரத்தில் ஆரம்பிக்குது. எப்படி முடியுது? ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கு உமைக்கு உரிய. சோத்திரத்தோட தான் ஜெபம் முடியுது. ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது தேங்க்ஸ் கிவிங்கோட ஆரம்பிக்கிறோம். எப்படி முடிக்கிறோம்? நன்றியோடு முடிக்கிறோம். என்றால் எதிர்பார்த்து முடிக்கிறோம். இது செய்முறைங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றது மட்டுமல்ல, எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கிறார். நான் பிரச்சனைகளை சிந்திக்கலாம், போராட்டங்களை சிந்திக்கலாம், சவால்களை சிந்திக்கலாம். அதே சிந்திக்க என்ன உண்டாகும்னா எனக்கு கவலை வரும், அழுத்தம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். அதற்கு பதிலாக நான் தேவனை சிந்திக்கலாம், தேவனோட உண்மை தன்மையை சிந்திக்கலாம், கர்த்தர் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை சிந்திக்கலாம். கடந்த காலத்தில் செய்கிறது மட்டுமல்ல, இந்த சூழ்நிலையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் உனக்கு செய்வேன்னு சொல்லி, அந்த வாக்குத்தத்தத்தை நான் சிந்திக்கலாம். சிந்தித்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கலாம். நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன் என்றால் தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இருக்கும்.